இப்ப வந்து ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு நம்மளோட தமிழ் சினிமால. எல்லா டைரக்டர்ஸும் வந்து அவங்களோட படத்துல கண்டிப்பா நடிச்சிடுறாங்க ஒரு ரோல். ஆமா. கேமியோவா நடிக்கிறாங்க, இல்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல ஆமா, நடிக்கிறாங்க. ஆமா. நீங்க நடிச்சிருக்கீங்களா போலீஸ் ஃபேமிலில? இல்ல இதுல நான் வந்து நடிக்கல. என்ன காரணம்? எனக்கு டென்ஷன் தான். நடிப்பு வராது. நடிப்பு வராது. நீங்களே யோசிச்சிட்டீங்களா? நடிப்பு சொல்லி தந்துருவேன். இப்ப உங்களுக்கு நடிப்பு நல்லா சொல்லி தந்துருவேன். எப்படி நடிக்கணும்னா அழுது காட்டிருவேன். ஆனா கேமரா வச்சு ஆக்ஷன் சொல்லிட்டா அந்த கேமரா முன்னாடி அந்த ஒரு நர்வஸ் வந்து எனக்கு. ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். அசிஸ்டன்டா இருக்கும்போது நான் ஒரு படம் இருக்கும்போது டைரக்டர் ஒரு கேரக்டர் ரிப்போர்ட்டர் கேரக்டர் நடின்னாங்க. ஒரு 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 கேரக்டர் வர்றாரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், அவருக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்படி நடியா அப்படி நடியான்னு கோவமான சொல்லி நான் நல்லா நடிச்சு காட்டுறேன். டைரக்டர் பார்த்துட்டு நீ தான் நல்லா பண்ணுறேலடா, நீ ஏன் நடுறா, அந்த நோட்டை வாங்கு பேனா வாங்கு அப்படின்ட்டாரு. ஓகே சார் அப்படின்னு நானும் வாங்கிட்டு போய் ரெடியாக இருந்துட்டேன். கேமரா ஆக்ஷன் சொன்னோடனே எனக்கு சுத்தமாக நடிப்பு வரல. அப்போ தான் உணர்றேன் இந்த கேமரா முன்னாடி நடிக்கிறதுன்றது வேற. நீங்க நடிப்பு சொல்லி கொடுத்தவரு உங்களை பார்த்து எப்படி லுக் விட்டுருப்பாரு. அப்புறம் கிட்டத்தட்ட 5 டேக் போச்சு. 7வது டேக் கேமரா முன்னாடியே கையெடுத்துக்க முடியாது சார், எனக்கு வரல விட்டுருங்க, நான் பிஹைண்ட் கேமராவே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு. அதனால நடிப்புன்றது எனக்கு ஆர்வமே இல்லை. ஓகே, சொல்லி கொடுக்குறதோட சரி.